பிரசாதத்தை திருடியவள் நாளை பெருமாளின் அணிகலன்களை திருட மாட்டாள் என்று என்ன நிச்சயம்? ஏய், வாயை அடக்கி பேசு, இல்லை என்றால் நாவை இழுத்து அறுத்து விடுவேன். திருடு விட்டு என்ன பேச்சு பேசுகிறாள் பார்த்தீர்களா? இவளை இப்படியே விடக்கூடாது. கோயில் அதிகாரியிடம் சொல்லி யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல்லிக்கொள். எனக்கு என்ன? எனக்கு அதை பற்றி நாம் ஒன்றும் கவலை இல்லை. கௌசல்யா, நீ இந்த ஊரில் இருக்கிறாய்? என்ன பட்டு இது? எல்லோரும் சேர்ந்து உனக்கு திருட்டு பட்டம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன கௌசல்யா மாமி, உங்களுக்கு தெரிந்தவளா இவள்? ஆமாம். ஏன் இப்படி நீச்ச செயல் செய்கிறாள்? எனக்காக மன்னித்து விடுங்கள். புத்திமதி சொல்லுங்கள். இனிமேலாவது திருடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பார்த்துக் கொள்கிறேன். கௌசல்யா மாமிக்காக உன்னை விட்டு விட்டு போகிறோம். வாருங்கள் போகலாம். வாருங்கள் போகலாம். வா. கௌசல்யா, என்ன பட்டு? என்ன இதெல்லாம்? என்ன ஆயிற்று உனக்கு? கௌசல்யா, உன்னை பார்த்து எத்தனை காலம் ஆகிவிட்டது. எங்கே கோயிலில் என்னை அடையாளம் கண்டு கொள்ளாமல் போய்விடுவாயோ என்று எண்ணினேன். நல்ல வேளை, சரியான சமயத்தில் வந்து நீ என்னை காப்பாற்றி விட்டாய். பிரசாதம் என்பது எல்லோருக்கும் இலவசமாக விநியோகிப்பதுதானே? இதில் அவர்கள் எப்படி சொந்தம் கொண்டாடலாம்? எனக்கு திருடி என்ற பட்டத்தை எப்படி சுமத்தலாம்? பட்டு, அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு தானே சொந்தம். ஆனால் அதை அவர்கள் சம்பாதிக்கவில்லையே, இலவசமாக பெற்றதுதானே. இலவசமாக பெற்ற பொருளுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. உன் வாதம் விசித்திரமாக இருக்கிறது. என் வாழ்க்கையே விசித்திரமாகத்தான் இருக்கிறது. பட்டு, உன்னை இந்த நிலையில் பார்க்க மிகவும் ஆச்சரியமாக, அதிர்ச்சியாக, வேதனையாகவும் உள்ளது. அப்படி என்னதான் நடந்தது? எல்லாம் அந்த பாழாய் போனவனால் வந்தது. சரி, நீ உன்னை பற்றி சொல். என்னடி கௌசல்யா சொல்வது? மனதில் பட்டதை பட்டென்று பட்டவர்த்தனமாக பேசுவது இந்த பட்டமாளின் சுபாவம். அது பலருக்கு பிடிப்பதில்லை. பலர் என்றால் யாரை குறிப்பிடுகிறாய்? உதாரணத்திற்கு அந்த பாழாய் போனவனே எடுத்துக்கொள்ளேன். இரு, யாரை இப்படி பாழாய் போனவன் என்று குறிப்பிடுகிறாய்? முதலில் அதை சொல். வேறு யாரை சொல்ல போகிறேன்? அனைவரின் சாட்சியாக என்னை கைப்பிடித்தாரே என் கணவன், அவரைத்தான் சொல்கிறேன். அகத்துக்காரர் என்று சொல்ல வேண்டியதுதானே? ஆகமே இல்லை, பிறகு எங்கிருந்த அகத்துக்காரர்? என்னை பார்த்து ஆணவம் பிடித்தவள், அகந்தையும் மமதையும் உள்ளவள் என்று அவச்சொல் சொல்கிறார். நீயே சொல்லடி, நான் என்ன அப்படிப்பட்டவளா? அது அவரவர் கண்ணோட்டத்தை பொறுத்தது, பழகும் விதத்தை பொறுத்தது. உன்னிடம் நான் இப்பொழுது எந்த கருத்தும் கேட்கவில்லை. நீ சொல்லடி என்று சொன்னாயே. ஒரு பேச்சிற்கு சொன்னேன், உடனே உன் அபிப்பிராயத்தை சொல்லிவிடுவாயா? நான் என்னவெல்லாம் அனுபவித்தேன் என்று உனக்கு தெரியுமா? அந்த பாழாய் போனவன். என்ன பார்க்கிறாய்? நான் அப்படித்தான் சொல்வேன். அந்த மனிதன் தினமும் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் என்னை எழுந்திருக்க சொல்கிறார். எனக்கு சூரியன் உதித்த பின்புதான் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைப்பே வரும். இதனாலேயே இருவருக்கும் வாக்குவாதமும் வரும். பெண்கள் அதிகாலையில் எழ வேண்டும் என்று சொல்வதில் தவறில்லையே. உன்னிடம் இப்பொழுது நான் அபிப்பிராயம் கேட்டேனா? பெரிய வசதி இல்லை என்றாலும் மாதத்திற்கு ஒரு புடவை, ஒரே ஒரு புடவை தான் கேட்டேன். அதை கூட வாங்கி கொடுப்பதில்லை. பாழாய் போனவன். நான் என்ன வாரத்திற்கு ஒன்றே கேட்டேன்? சொல்லடி, இது தவறா? இது போல் சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் ஏதோ என் மீதுதான் தவறு என்பது போல்
அவர் குடும்பத்தாரிடம் புகார் செய்வார். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? அனுசரித்து போக சொன்னார்கள். அவ்வளவுதான். திடீரென்று ஒரு நாள் காணவில்லை. யார்? பாழாய் போனவன். ஓலைச்சுவடி மட்டும்தான் இருந்தது. நெடுந்தோறும் பயணம் செய்கிறேன், ஒருவரும் என்னை தேட வேண்டாம் என்று 2 அடியில் திருக்குறள் போல் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார். பாழாய் போனவன். அவர்கள் அகத்தில் என்னை வைத்துக் கொள்வதில் எவருக்கும் விருப்பமில்லை. எனக்கும் அதில் விருப்பமில்லை. எங்கெல்லாமோ அலைந்து கேவலமான பிழைப்பு பிழைத்து இந்த கோவிலில் வந்து பணிக்கு சேர்ந்தேன். இந்த கோவில் அதிகாரிக்கு அந்த பாழாய் போனவனே பரவாயில்லை என்று தோன்றிவிட்டது. ஏன்? இவன் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க சொல்கிறார். வருடத்திற்கு ஒரு புடவை தான் கொடுப்பானா. பகல் போஜனம் வேறு, நடை சாற்றிய பின்புதான் கிடைக்கும் என்கிறான். பசி தாங்க முடியவில்லை. அதனால்தான் மற்றவர்கள் பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டேன். போதுமடி அம்மா, இதற்கு மேல் என்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது வரப்பிரசாதம் போல் உன்னை பார்த்து விட்டேன். நான் உன்னுடனேயே உன் அகத்திற்கு வந்து விடுகிறேனே. என்னடி சொல்கிறாய்? கவலைப்படாதே கௌசல்யா. ஏதோ ஒரு மூலையில் முடங்கி கிடப்பேன், அமைதியாக இருப்பேன். நான் பழைய பட்டு இல்லேடி. என்ன நினைத்து எனக்கு பட்டு என்று பெயர் வைத்தார்களோ தெரியவில்லை. நிறையவே பட்டு விட்டேன். அடிப்பட்டு உதைப்பட்டு மிதிப்பட்டு பட்டது போதுபடி. ஏன் பேசாமல் இருக்கிறாய்? என் மீது சற்று கருணை காட்டக்கூடாதா? என் உடலை உனக்கு காலணியாக தேய்த்து போடுகிறேன். கௌசல்யா, என்னை கைவிட்டு விடாதேடி. எனக்கு எந்த சொந்த பந்தமோ நாதியோ இல்லை. அனாதையாக நிற்கிறேன். இந்த அனாதைக்கு அடைக்கலம் கொடு. காலத்திற்கு முனுக்கு அடிமையாக இருப்பேன். என்னை புறக்கணித்து விடாதே கௌசல்யா. கௌசல்யா, என்ன சுவாமி? என்ன கௌசல்யா, பிரம்மை பிடித்தாற் போல் இப்படி உட்கார்ந்திருக்கிறாய்? சற்று அசதியாக இருந்தது, அதுதான் உட்கார்ந்து விட்டேன். இல்லையே, உன் முகத்தில் கவலை ரேகை தெரிகிறது. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல். உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன்? இன்று கோயிலில் பட்டம்மாளை பார்த்தேன். பட்டம்மாளா? யார் பட்டம்மாள்? என்ன மறந்து விட்டீர்களா? என் அப்பா வழி தூரத்து சொந்தம். ஸ்ரீவல்லிபுத்தூரில் பட்டுமாமி என்று அழைப்பார்களே. ஐயோ, அந்த பட்டம்மாளா? ஏன் இப்படி அதிர்ச்சி அடைகிறீர்கள்? பிறகு மறக்கக்கூடியவளா அவள்? மணவரையில் உன் கழுத்தில் நான் திருமாங்கல்யம் கட்டும் சமயத்தில் ஐயோ என் மூக்குத்தியை காணும் என்று அபயக்குரல் கொடுத்தாளே. மூக்குத்தியை கண்டுபிடிக்காமல் மாப்பிள்ளை பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டக்கூடாது என்று தடை போட்டாளே. மங்களவாதியம் வாசிக்க வந்த மேளக்காரன் முதல் யஜ்யம் செய்ய வந்த பிரகஸ்பதி வரை ஒருவர் விடாமல் சோதித்து பார்த்து விட்டாளே. கடைசியில் பார்த்தால் முகமலம்ப சென்ற இடத்தில் மறந்து வைத்திருக்கிறாள். ஒரு மூக்குத்திக்காக 3 மணி நேரம் கல்யாண மண்டபமே அல்லோலப்பட்டதே. மறக்க முடியுமா அதை? அவளை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டதல்லவா? அதுதான் வெறும் பட்டம்மாள் என்று சொன்னவுடன் எனக்கு புரியவில்லை. ஆமாம், அவள் எங்கிருக்கிறாள்? அவளை பார்த்ததில் உனக்கென்ன கவலை? என்னவென்று சொல்வது? அவள் நிலையை அறிந்ததும்
பரிதாபமாக இருந்தது. அகத்துக்காரர் அவளை நிர்கதியாக விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டாராம். அவர் எங்கு சென்று விட்டார் என்றே தெரியவில்லையாம். நல்ல வேளை தப்பித்தார். பரிகாசம் செய்யாதீர்கள். பாவம், நிராதரவாக இருக்கிறாள். அனைவரையும் அடக்கி வாழ்ந்த அவளின் இன்றைய நிலை மிகவும் வேதனை தருவதாக இருக்கிறது. கருணாமூர்த்தியான கடவுள் சில நேரங்களில் கருணையற்றவராக இருக்கிறாரோ என்று தோன்றுகிறது. நம் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு கடவுளை நிந்திப்பது தவறு. அது அவரவர் கர்ம பலன். அதை நம்மால் மாற்றவே முடியாது. முடியும் சுவாமி. நாம் நினைத்தால் நிச்சயம் பட்டம்மாவிற்கு உதவி செய்ய முடியும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதை உங்களிடம் எப்படி தெரிவிப்பது என்று தயக்கமாகவும் இருக்கிறது. நீ என்ன சொல்ல வருகிறாய்? இல்லை, பட்டம்மாவிற்கு நம் அகத்திலேயே அடைக்கலம் கொடுக்கலாமா என்று எண்ணுகிறேன். அடைக்கலம் கொடுத்தால் பிறகு நமக்கு யார் அடைக்கலம் கொடுப்பது? அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. அவளை நேரில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் இப்படி பேச மாட்டீர்கள். சிறுவயதிலிருந்தே எனக்கு பழக்கம். பாவம், பல கஷ்டங்களை அனுபவித்ததால் மற்றவர்களை சற்று எடுத்தெறிந்து பேசுவாள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் யோசிக்காமல் செய்வாள். ஆனால் என் மீது அவளுக்கு பாசம் அதிகம் சுவாமி. உன்னுடைய பரிதவிப்பு எனக்கு புரிகிறது கௌசல்யா. நானும் உன்னை பரிகசிக்கவில்லை. பட்டம்மாளுக்கு உதவ வேண்டும் என்பதில் எனக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆனால் நம் மகத்தில் தங்க வைப்பது என்பது சரியாகாது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், சற்று தள்ளி இருப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது. சேர்ந்தே தங்குவதோ நெருக்கமாக இருப்பதோ அபிப்பிராய பேதங்களிலும் மனக்கசப்பிலும் தான் முடியும். அதுவும் பட்டம்மாளை போன்றவர்களை நெருக்கத்தில் வைத்துக் கொள்வது சங்கடங்களைத்தான் ஏற்படுத்தும். இல்லை சுவாமி, அவள் முன்பு போல் இருப்பதாக தெரியவில்லை. நிச்சயம் மாறியிருப்பாள். உடன் பிறந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்வது அவ்வளவு எளிதல்ல கௌசல்யா. அதற்கு நிறைய பக்குவம் வேண்டும். அதற்காக பட்டம்மாளுக்கு உதவ வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அவசியம் அவளுக்கு நாம் உதவ வேண்டும். ஒரு விதத்தில் அது உன் கடமை என்று கூட சொல்லலாம். நம்மால் இயன்றவரை பொருளுதவி செய்வோம். எப்பொழுது வேண்டுமானாலும் அவள் இங்கு வந்து செல்லட்டும், போஜனம் செய்யட்டும். ஆனால் இங்கேயே இருப்பது என்பது சரியாகாது. இல்லை சுவாமி, எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது. கௌசல்யா, இதற்கு மேல் இதை பற்றி விவாதிக்க வேண்டாம். அவளை வரச் சொல். தக்க உதவிகளை செய்வோம். அத்துடன் நிறுத்திக் கொள்வோம். மேற்கொண்டு பேசுவதற்கு எதுவுமே இல்லை. சம்பூர்ணம் சுவாமி, காஞ்சியம்பதியில் புதிய பாடசாலை கட்டுமானத்தை பார்த்து வந்தீரா? ஆஹா, நேற்று மதியத்திலிருந்து மாலை வரை அங்குதான் இருந்து பார்வையிட்டேன் சுவாமி. நேற்று அடித்த வெயில் முழுவதும் என் தலையில்தான். ஆனால் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. சுயபுராணம் ஒரு புறம் இருக்கட்டும், பாடசாலை எந்த அளவிற்கு வந்திருக்கிறது அதை சொல்லும். எல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. கீழ்த்தள வேலைகள் அநேகமாக முடிந்துவிட்டது என்றே சொல்லலாம். அப்படியா? ஆம் சுவாமி, கருங்கல் தூண்களை செதுக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. பலே, பணிகள் அந்த அளவிற்கு துரிதமாக நடக்கிறதா? பலே, நடக்காமல் மாமன்னரே அளித்த இடமல்லவா? வேலையாட்களுக்கு அந்த பயம் இருக்கிறதே. உளராதீர். இடம்தான் மன்னர் கொடுத்தது. கட்டுமானம் முழுவதும் என் சொந்த காசில் நடக்கிறது. ஒவ்வொரு காசும் என்னுடையது. அதை கவனத்தில் கொள்ளும். அதில் ஒரு காசு சேதாரமானாலும் நான் பொறுக்க மாட்டேன். புரிகிறதா? காசுகள் வரும்போது அதற்கு 2 கால்கள், போகும்போது 100 கால்கள். என்ன சுவாமி, அது எனக்கு தெரியாமல் இருக்குமா? மிகவும் கவனமாகவே இருக்கிறேன். பாடசாலைக்கு மானியமாகவோ அல்லது வேறு வருமானம் மூலமாகவோ எது வந்தாலும் அதை கருத்தாய் கைலாசத்திடம் சேர்ப்பித்து விடுகிறேன். தங்களிடமும் தெரிவித்து விடுகிறேன். கைலாசம் எங்கே போனான் அவன்? அதிகாலையில் பார்த்தது, பிறகு அவன் கண்ணிலேயே காணோமே. வந்துவிட்டேன் குருதேவா. பணிகிறேன் குருதேவா.
எங்கே சுற்றிவிட்டு வருகிறாய்? தவிர சபேசனோடு வருகிறாய்? படிக்கும் மாணவனை கடுத்து விடாதே. அபச்சாரம் அபச்சாரம். தாங்கள் இருக்க நான் அப்படி நடந்து கொள்வேன். டேய், என்னடா உளறுகிறாய்? இப்படித்தான் குருதேவா, தங்களை பார்த்தவுடன் சகஜமாக உளர ஆரம்பித்து விடுகிறேன். தங்கள் சீடனாக இருந்து கொண்டு யாரையாவது கெடுக்க நினைப்பேனா என்று சொல்ல வந்தேன். மற்றபடி அடியேன் எங்கும் சுற்றவில்லை. தங்களின் இருப்பிடத்தை தான் சுற்றி சுற்றி வந்தோம் குருதேவா. வந்தோம் என்றால் சபேசா, இவனோடு என்ன வேலை உனக்கு? குருதேவா, தங்கள் இருப்பிடத்தை தான் துப்புரவாக்கிக் கொண்டிருந்தேன். தங்கள் படுக்கை இடுக்கை அனைத்தையும் சீராக்கி விட்டு வந்தோம். ராமானுஜன் ஒருவனாக செய்த வேலைக்கு இன்று நீங்கள் இருவரும் கூட்டாக அதே பணியை செய்து வருகிறீர்களா? அருமை, மிகவும் அருமை. அப்படி இல்லை குருதேவா, இதற்கு முன்பும் கூட நானும் இவரும் சேர்ந்துதான் தங்கள் அறையை சுத்தம் செய்வோம். அப்பொழுதெல்லாம் தங்கள் இருப்பிடம் இருப்பிடமாக இருந்தது. ஆனால் என்ன இழுக்கிறாய்? ஆனால் இப்போது ராமானுஜன் தங்கள் இருப்பிடத்தை பெயரளவில் தான் கவனித்துக் கொள்கிறான். அவ்வளவுதான். ஆனால் வேலையில் முழுமை இருப்பதாக தெரியவில்லை. பாருங்கள், நானும் இவரும் சேர்ந்து முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டு வந்தோம். எழுதிய ஓலைகள், எழுதப்பட வேண்டிய ஓலைகள் எல்லாம் ஒன்றாக கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டேன். குருநாதா, இது உஷ்ண காலம் ஆயிற்றே, அதனால் தாங்கள் அமரும் இடமெல்லாம் விசிறி கிடைக்கும்படி ஏற்பாடு செய்து விட்டேன். அது அதனதன் இடத்தில் இல்லாமல் பரப்பப்பட்டு இருந்ததை ஒவ்வொன்றாக அதன் இருப்பிடத்தில் வைத்தேன். ராமானுஜன் அரைகுறையாய் செய்த வேலைகளை சரி செய்வதற்கே எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. பெருமாளே, கடைசி வாய். மன்னித்து விடு. மன்னிக்க மாட்டோம். Best performer goes to ஆத்தா. வாங்க ஆத்தா.